நம்ம சேனல் பேர் கேன் ஐ டூ, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். 100 நாள் இங்கிலீஷ் பேச முடியுமான்னு பார்க்குறோம். அதில் இன்றைக்கி 16வது ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, இப்போது 2-3 நாளாக அப்படியே டென்சஸ், அதாவது ஒவ்வொரு காலத்தில் எப்படி பேசுவோம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறோம். லாஸ்ட் 2 நாளாக நம்ம என்ன செஞ்சோம்னா, இது எப்படி வரும்னு தான் பார்த்தோமே தவிர, நம்ம ஒரு இடம் சொல்லி பார்ப்போம்ல. நான் ஒரு இடம் சொல்லுவேன், நீங்கள் எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அது இந்த இடம் சொல்லவே இல்லையே, நான் ஒரு 2-3 நாளாகவே சொல்கிறது இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க. மொத்தம் சேர்த்து டெஸ்ட் வைக்க போகிறேன், எனக்கு சேர்த்து பார்க்கலாம். இது இப்போ இன்றைக்கி வீடியோ பாருங்கள், நாளைக்கு இன்னும் 2 காலம் இருக்குது. அது 2ஐயும் பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் டெஸ்ட், நமக்கு நாமே டெஸ்ட் வச்சுக்கலாமா, எவ்வளோ தூரம் இதில் புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கடைசியில் என்ன பார்க்குறோம், இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா 16வது நாள். நான் ஒரு வேளை இப்படி நடந்திருந்தால் நான் செஞ்சுருப்பேன் தெரியுமா அப்படி சொல்லுவோம்ல, அதுக்காக நான் செஞ்சுருப்பேன் அப்படின்னு. ஆனால் செய்ய முடியாத ஒரு விஷயத்த இப்படி மட்டும் கிடச்சிருந்தா நான் அப்படி செஞ்சுருப்பேன் தெரியுமா, எனக்கு இன்னொரு 10 நிமிஷம் டைம் கிடச்சிருந்துச்சுன்னா நான் அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கியிருப்பேன் தெரியுமா, நான் அந்த கொஸ்டின் எழுதியிருப்பேன் தெரியுமா அப்படி சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சொல்கிற விஷயத்துக்காக இப்போ படிக்க போகிறோம். இதில் என்ன தெரியுமா, ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், யாராக இருக்கட்டும், சப்ஜெக்ட் யாராக வேணாலும் இருக்கட்டும், செய்கிற நம்ம தான் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் வில் ஹேவ் போட்டுக்கணும். இதில் ஹீ ஷீட் வருதே, வில் ஹேஸ் போட்டுக்கலாமா, போடக்கூடாது. வில் ஹேவ் மட்டும்தான் போடணும். அப்போது சப்ஜெக்ட் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, வில் ஹேவ் போட்ட வேண்டியது தான், ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் நம்ம ஹேவ் போட்டாலே என்ன சொல்லியிருக்கேன், ஹேவ் ஹேஸ் போட்டாலே பக்கத்தில் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பு போட்டுடணும். அது என்னது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்கிறாங்க. நம்ம அதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நம்ம அந்த 5 காலம் படித்தோம்ல வெர்பில், அதில் 3ஆவதாக வர்ற ஃபார்மை தூக்கி இதில் போட்டுக்க வேண்டியது தான். ஃபினிஷ்டு, விசிட்டட், சீன், பிளேட், ரீடு. ரீடுக்கு அதே ஸ்பெல்லிங் தான் வரும், ஆனால் ரெட்டுன்னு வாசிப்போம். ஈட்டன், ஈட்டன், ஸ்லீப், ஸ்லெப்ட். இது மட்டும் வாயில் வரவே மாட்டேங்குது. ஸ்லீப், ஸ்லெப்ட். இதுதான் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பு. இதை மட்டும் போட்ட வேண்டியது, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சொல்லலாமா, ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட், வி வில் ஹாவ் விசிட்டட், you will have seen, they will have played, he will have read, she will have eaten, it will have slept. ஒரு வேளை தூங்கியிருக்கும், இது மட்டும் நடந்திருந்தால் அது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்படி சொல்லும்போது இந்த ஃபார்மை பண்ணிக்கலாம். இது ஈஸியாக முடிஞ்சிடுச்சு, டைம் முடிஞ்சு போச்சு. நீங்களோட சொல்கிறீங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்காதுன்னு நினச்சிட்டு அமைதியாக இருக்காதீங்க. நீங்கள் ஒரு இடம் வாய் விட்டு சொல்லுங்கள் ப்ளீஸ். நான் கேட்குறதா நினச்சிக்கிட்டே சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தானே நான் பேசிகிட்ருக்கேன். தனியாக உட்காந்து தான் நான் பேசிகிட்ருக்கேன். அது மாதிரி நீங்களும் சொல்லுங்கள். முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்ல நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் படிச்சுட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஒரு கிளாஸ்மேட்டு ஸ்கூலில் பக்கத்தில் பெஞ்சில் நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு படிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் கேமராவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் பேசிகிட்ருக்கேன். நான் ஸ்கூலில் ஏன் சொல்கிறேன்னா, காலேஜுக்கு நான் போனதில்லை, அதனால் ஸ்கூலில் லைஃபோடு முடிச்சிட்டேன். அதனால் ஸ்கூலில் பக்கத்தில் உட்காந்து படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனியாக உட்காந்து படித்தா, இப்போ இது ஆரம்பிக்கிறப்பவே எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துடுச்சு. தூக்கமாக வந்து கொட்டாய் விட்டுக்கிட்டே தான் ஆரம்பித்தேன். ஆனால் அவங்க கூட பேச ஆரம்பித்ததுக்கப்புறம், ஏன்னா கூட ஒருத்தர் உட்காந்து பார்க்குறாங்க, நம்ம கூட நம்மளோட படிக்கிறாங்கன்னு நினைக்கும்போது தூக்கம் போயிடுச்சு. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன். அது மாதிரி நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க, நானும் உங்கள் கூட இருக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் ஏன் முகம் காட்டி பேசுகிறேன்னா 2 விஷயம். ஒன்று, எனக்கு சங்கடமாக இருக்குது அதனால் காட்டல. இன்னொன்று, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் மேட்டாக கூட வச்சுக்கோங்க. நீங்கள் காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் பிடிச்ச ஃப்ரெண்டை நான் நினச்சிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டோடு சேர்ந்து படிக்கிறதா நினச்சிக்கோங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா, என்னையவே உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க, படிச்சுக்கலாம். இனி அடுத்தடுத்த நாளில் அடுத்தடுத்த ஸ்டெப் போவோமா? பாய்.